வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தோம்னா KTM Duke 390 பத்தி தான் பார்க்க போறோம். இதுல கலர்ஸ் அப்படினு பார்த்தோம்னா white and orange அப்படினு சொல்லிட்டு two கலர்ஸ்ல இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோல white color KTM Duke 390 பத்தின full specifications, driving experience, price details, அப்புறம் இந்த பைக்கை வாங்கலாமா வேணாமா அப்படினு சொல்லிட்டு full details பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். First நம்ம engine பத்தி பார்த்தறலாம். இதுல single cylinder 4 stroke liquid cooled type engine கொடுத்திருக்காங்க. Displacement அப்படினு பார்த்தோம்னா 373.2 cc கொடுத்திருக்காங்க. இதோட maximum torque எவ்வளவு அப்படினு பார்த்தோம்னா 37 Nm at 7000 rpm கொடுத்திருக்காங்க. Fuel delivery type அப்படினு பார்த்தோம்னா fuel injection type கொடுத்திருக்காங்க. Next நம்ம transmission பத்தி பார்த்தறலாம். இதுல number of gears அப்படினு பார்த்தோம்னா 6 gears கொடுத்திருக்காங்க. Clutch type அப்படினு பார்த்தோம்னா PASC anti hopping clutch type கொடுத்திருக்காங்க. Next நம்ம suspension பத்தி பார்த்தறலாம். இதுல frontல அப்படினு பார்த்தோம்னா WP upside down forks type கொடுத்திருக்காங்க. rearல அப்படினு பார்த்தோம்னா WP monocoque type கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தோம்னா பிரேக்கிங் சிஸ்டம். இதுல டுவல் சேனல் ABS டைப் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டிஸ்க் டைப்பா கொடுத்திருக்காங்க. இதுல ஃப்ரண்ட் டிஸ்க் சைஸ் எவ்வளோ அப்படினு பார்த்தோம்னா 320 mm, ரியர் டிஸ்க் சைஸ் எவ்வளோ அப்படினு பார்த்தோம்னா 230 mm கொடுத்திருக்காங்க. டயர்ஸ் அப்படினு பார்த்தோம்னா ரெண்டுமே டியூப்லெஸ்ஸா கொடுத்திருக்காங்க. அப்புறம் அலாய் வீல்ஸாவும் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹேண்டிலை பத்தி பார்த்தறலாம். இதுல ரைட் சைடில் அப்படின்னு பார்த்தோம்னா என்ஜின் கில்லர் சுவிட்ச், அப்புறம் ஸ்டார்டர் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் அப்படின்னு பார்த்தோம்னா அப் டவுன் செட் அண்ட் பேக் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பாசிங் சுவிட்ச், இண்டிகேட்டர் சுவிட்ச், அப்புறம் ஹார்ன் சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிளச் அண்ட் பிரேக் கேபிள்ஸை நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக அட்ஜஸ்டபிள் நாபும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டேஷ்போர்டில் இருக்கிற டிஸ்பிளே அண்ட் இண்டிகேட்டர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஓடோமீட்டர், ஸ்பீடோமீட்டர், ட்ரெக்கோமீட்டர், ட்ரிப் மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ABS ஆன் ஆஃப் இண்டிகேட்டர், இன்ஜின் ஆயில் இண்டிகேட்டர், லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டர், கியர் இண்டிகேட்டர், மால் ஃபங்க்ஷன் இண்டிகேட்டர், வார்னிங் இண்டிகேட்டர், ஃபியூல் வார்னிங் இண்டிகேட்டர், லோ பேட்டரி இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வசதிகளும் இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் சைட் ஸ்டாண்ட் அலார்மும் கொடுத்துருக்காங்க. அதனால பைக் ஸ்டாண்ட் மோடில் பைக் ஸ்டார்ட் ஆகாது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா லைட்டிங்ஸ். இதில் ஹெட்லைட் அப்படின்னு பார்த்தோம்னா LED டைப்பில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் LED டைப்பில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பைக்கோட ப்ரைஸ் அண்ட் மைலேஜ் டீட்டெயில்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பைக்கோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 2.86 lakhs கிட்ட வருது. இது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரியும் வரும். உங்கள் ஸ்டேட்டுக்கு எவ்வளோன்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த பைக்கோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா 23 km/L கொடுக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பைக்கோட அவுட்லுக் அண்ட் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த பைக்கோட அவுட்லுக் அப்படின்னு பார்த்தோன்னா இது ஒரு ரேசிங் பைக் அப்படின்றதுனால இது ஒரு ஏரோடைனமிக் லாஸ் படி பக்காவாக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கே ஒரு டெரரான லுக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு ரேசிங் பைக்காக இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பைக் வந்து ஒரு ரேசிங் பைக் அப்படின்றதுனால ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இதோட சஸ்பென்ஷனோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் புவராக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. இந்த பைக்கை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு லக்ஸரி பட்ஜெட்டில் மைலேஜை பற்றி எனக்கு கவலையே இல்லை, ஒரு நல்ல லுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு ரைடிங் பைக் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா Duke 390 உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸ்பீடை லைக் பண்ணாதவங்க இந்த பைக்கை வாங்க வேண்டாம். ஏன்னா இந்த பைக்கில் நீங்கள் ஸ்லோவாக போகணும் அப்படின்னு நினச்சா கூட ஸ்லோவாக போக முடியாது. அப்படியே நீங்கள் ஸ்பீடை லைக் பண்ணாதவங்களா இருந்தால் கூட இந்த பைக்கை வாங்கினதுக்கப்புறம் ஸ்பீடை லைக் பண்ணுவீங்க.
இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் பைக் கார் ரிவ்யூஸ் அப்புறம் டெக்னாலஜி சம்மந்தமான அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் மோட்டார்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.